श्रीमात्रे नमः। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्या जागर्तु चित्ते मम बोधरूपम्. இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் மெயினாக உள்ள ஸ்லோகம் வேறு. நம்ம விஸ்வம் தர்ப்பண திஷான்னு ஆரம்பிக்கும். அது ஜென்ரலாக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னா அந்த ஸ்லோத்திரத்தை சொல்லுவாள். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுவும் தட்சிணாமூர்த்திய கோலத்தை தான் நம்ம ஸ்லோகம் சொல்கிறது. அதுலேயும் தட்சிணாமூர்த்தி கோலத்தை தான் வர்ணிக்கிறது. விஸ்வம் தர்ப்பண திஷான்னு அங்கே சொல்லும்போது உலகமே தர்ப்பணம், உலகமே ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற உலகம் பொய்யானதுங்கிறது அப்படி ஆரம்பிக்கிறது. அதில் இங்கே அந்த மாதிரி ஆரம்பிக்காமல் தட்சிணாமூர்த்தியை வேறு விதமாக இங்கே உபாசிக்கிறார். உபாசனைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா தொடர்ந்து இடைவிடாத தியானம், பகவானை பற்றி இடைவிடாமல் தியானிக்கிறதுக்கு பேர் தான் உபாசனைன்னு பேர். ஸோ எப்படி தண்ணி விட்டால் மேலேருந்து கீழே விட்டால் தெரிக்கும், ஆனால் தைலம்னா எண்ணெயை மேலேருந்து கீழே விட்டால் ஒரே லைனாக விழுவது, அது பிசிறடிக்காது. அதை மாதிரி தியானங்கிறார். பிசிறடிக்காத ஒரு தியானமாக தைலவத்து தியானம், அவ்வளோதான். தைல விழுற மாதிரி தான் தியானம். அப்போது அந்த மாதிரி உபாசகானாம், அப்படி யாரெல்லாம் பகவானை உபாசனை பண்ணுறாளோ, பகவானை அப்படி மனசில் தியானம் பண்ணுறாளோ, எது உபாசனீயம். அப்போ தியானம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும். ஸோ அந்த விஷயம் எது அப்படின்னா, எது உபாசனீயம், யாரை உபாசிக்கணும், யாரோட தியானத்தில் இருக்கணும் அப்படின்னா உபாத்த வாசம் வடசாக்கி மூலே. ஸோ ஒரே ஒருத்தரை தான், அந்த தட்சிணாமூர்த்தியைத்தான் எல்லாருமே தியானிக்கணுங்கிறாங்க. உபாத்த வாசம்னா இருப்பிடம், வாசஸ்தலம், இருப்பிடம். ஸோ உபாத்த வாசம் எங்கே? வடசாக்கி மூலை. வடனா ஆலவிருஷம், ஆலமரத்து அடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை, அதையே தன் இருப்பிடமாக கொண்ட தட்சிணாமூர்த்தியை தான் உபாசனீயம், உபாசிக்க வேண்டும். தத்தாம தாட்சிண்ய ஜுஷா, அதாவது அவர் என்ன பண்ணிருக்கார், அந்த இடம், அந்த வடசாக்கி மூலைன்னு சொல்கிறா இல்லையா, வடபத்திரசாயின்னு, அது அங்கே இவருக்கு வடபத்திரசாயி சொல்கிறோம். அவர் இலையில், இவர் ஆலமரத்தோட அடியில் உட்காந்து தியானம், அப்படியே தன்னை மறந்து அப்படியே ஆத்மாராமராக அப்படியே உட்காந்துருக்கார் இல்லையா தட்சிணாமூர்த்தி கோலத்தில். ஸோ தாட்சிண்ய ஜுஷான ரெண்டு அர்த்தம். தாட்சிண்யம் சொன்னார் ரொம்ப இரக்கம், ரொம்ப இரக்கத்தோடு கூடி இருக்கார், கருணையோடு கூடி இருக்கார். ஸோ தாட்சிண்ய ஜுஷான கருணையோடு கூடி இருக்காருன்னு ஒரு அர்த்தம், ஜுஷான சேர்ந்து. இன்னொன்று தட்சிணாமூர்த்தின்னு சொல்லும்போது தட்சிண திசையை பார்த்துருக்கார், ஃபேஸிங் சவுத். ஸோ அந்த சவுத்தில் பார்த்துட்டு உட்காண்டிருக்கக்கூடிய அந்த பகவான், ஸோ தத்தாம அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பகவானை ஸ்வமூர்த்தியாக தான் மூர்த்தி வடிவமாக எடுத்துக்கொண்டு, அவர் நிர்குண பிரம்மம், அவருக்கு மூர்த்தி வடிவம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சனகாதி முனிவர்கள் பகவான்கிட்ட தன்னுடைய சந்தேகத்தை தீக்கணும்னு போகிறா. அந்த சந்தேகத்தை தீக்க போகிற சமயத்தில் அப்போ அவளுக்கு ஒரு மூர்த்தி வடிவத்தில் அவர் காட்சி கொடுக்குறார். தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கிற மூர்த்தியை தான் அவள் போய் சந்தேகத்தை நீக்க போகிறா. அவர் மௌன வாக்கியன அப்படின்றார். மௌனத்தினாலேயே அவளுக்கு வேணுங்கிற டீச்சிங் கிடச்சுடுத்து. ஸோ மௌன வாக்கியமாகவே அவளை டீச் பண்ணிட்டாருங்கிறது ஒரு நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோலம் ஸ்வமூர்த்தியா, தன்னுடைய மூர்த்தி வடிவத்தில் ஜாகர்த்து சித்தே மம போத ரூபம், அப்படிப்பட்ட போத ரூபம். போதனது ஞான வடிவம், பகவான் சர்வஜர் ஞானி. அந்த ஞானமாகிய தட்சிணாமூர்த்தி கோலம் மம சித்தே ஜாகர்த்து, என்னுடைய மனதில் தோன்றட்டும். ஸோ தியானம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த தட்சிணாமூர்த்தி கோலமாகப்பட்டது என் மனசில் அப்படியே வரணும், அது எழுந்து வரட்டும் அப்படிங்கிறார் இங்கே ஆதிசங்கரன். லக்ஷ்மி उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्या जागर्तु चित्ते मम बोधरूपम्. अद्राक्षम् अक्षीणदयानिदानम् आश्चर्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तम्. ஸோ அத்ராட்சம்னா என்னது? நான் பார்த்தேன். அக்ஷீண தயாநிதானம், க்ஷீணமே ஆகாது, குறையவே குறையாது. அப்படிப்பட்ட தயை, அதாவது தொடர்ந்து தயை பண்ணிகிட்டே இருப்பார். எந்த ஒரு குற்றம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோன்னு போய் நின்னா அப்படியே தயா கருணை மூர்த்தியாக வந்துடுறவர். ஸோ க்ஷீணம்னா குறையிறது, அக்ஷீணம் குறையவே குறையாத தயையோடு இருப்பிடம். ஸோ அத்ராட்சம் நான் பார்த்தேன். ஆச்சாரியம், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்,
ஸோ பகவானை வந்து நம்ம ஆச்சாரியர்னு சொல்கிறான், குருன்னு சொல்லலாம், தேசிகர்னு சொல்லலாம். எல்லாமே விதவிதமான ஒரு பெயர்கள் தான் குருக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் குருன்னா தட்சிணை வாங்குவார், தட்சிணை கொடுக்கலாம், அவருக்கு கொடுக்கணும். ஆனால் ஆச்சாரியருக்கு தட்சிணை கிடையாது, தட்சிணை கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் ஆச்சாரிய ஸ்தானம், நடுவில் தேசிகர்னு ஒரு ரூபம் இருக்குது, குருவுக்கே ஒரு ரூபம். ஸோ அப்படிப்பட்ட ஆச்சாரியரை ஆத்தியம் முதன்மையானவர், முதல் கடவுள். ஸோ அப்படிப்பட்ட முதல் ஆச்சாரியராக சனகாதி முனிவர்களுக்கே அவன் மௌன வாக்கியத்தினால பிரகடித்த பரதத்துவம், அப்படி பரதத்துவத்தை உபாசனை அப்படி அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்படி மௌனத்தால் சொல்லிக் கொடுத்த அந்த ஆதி மூலமான அந்த தட்சிணாமூர்த்தியை வடமூலபாகே, அதாவது ஆலமரத்தினுடைய அடியில், மூலபாகம்னா அது வேரில் அப்படி உட்காந்துருக்கார். அந்த மரத்தோட கிளைகளோட அந்த நிழலில் இருக்கக்கூடியவராக தட்சிணாமூர்த்தியை அந்த இடத்தில் அத்ராட்சம் பார்த்தேன். மௌனமாக தான், பேச மாட்டார். தட்சிணாமூர்த்தி இருக்கிற வச்சு பேச்சே கிடையாதுங்க. மந்தஸ்மித பூஷித்தேன, முகத்தில் ஒரு புன்சிரிப்பு, மந்தஸ்மிதம் அழகான புன்சிரிப்பு, அதுவே அலங்காரமாக இருக்கக்கூடிய பூஷணமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை மகர்ஷி லோகசிய தமோனுதந்தம், மகர்ஷி லோகம் இங்கே மகர்ஷிகள் யாரும் முதல்ல 4 பேர் வரா இல்லையா, சனகாதி முனிவர்கள் தான் வரா முதல்ல. அவளுக்கு இந்த தத்துவத்தை பற்றி உள்ள சந்தேகங்கள்லாம் கேட்கறதுக்குன்னு வரா. அப்போது அந்த மகர்ஷி லோகமாக அந்த 4 முனிவர்களுக்கும் தமோனுதந்தம், அவருடைய அஜ்ஞானத்தை நீக்கியவராக, நுதன்ன ஓட்ட போடுறதுன்னு அர்த்தம். ஸோ தமோனுதந்தம், அவருடைய அஜ்ஞானத்தை, அந்த இருளை நீக்குபவராக அந்த இருந்த அந்த தட்சிணாமூர்த்தியை அத்ராட்சம்னு திரும்பி பார்க்கணும். நான் பார்த்தேன்னு சொல்கிறாருங்க ஆதிசங்கரன். ராதே கிருஷ்ணா, நான் ட்ரை பண்ணட்டும். அத்ராட்சம் அக்ஷீணதயா நிதானம் ஆச்சரியம் வடமூலபாகே மௌனேன மந்தஸ்மிதேன மஹர்ஷிலோகஸ்ய தமோனுதந்தம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. विद्रावित अशेषतमो गणेन मुद्रा विशेषेण मुहुः मुनीनां निरस्य मायां दयया विदग्धे देवः महान् तत्त्वम् असि इति बोधम्. ஸோ தமோ கணான்னு இருக்கா, தமோ குணேனான்னு இருக்கு இங்கே எனக்கு. உங்களுக்கு தமோ கணான்னு இருக்கா? கணேனன் இருக்கு எனக்கு. தமோ கணேன, தமோன இருட்டு கூட்டம், கணம்னா அது நல்ல இருட்டு கூட்டமாக இருக்கிறது தமோ இது. இங்கே தமோ குணேனன்னு சொன்னோன்னா அஜ்ஞானம்னு ஒரே அர்த்தம், அவ்வளோதான். தமோ குணம்னால அஜ்ஞான குணம் இல்லையா, அஜ்ஞானம் அறிவில்லாத தன்மை. ஸோ அசேஷ தமோ கணேன வித்ராவிதனா இது விரட்டி அடிக்கிறதுன்னு அர்த்தம். திரவணம்னா ஓடுறது, அப்போது திரவத்தினா உருகி ஓடுறதுன்னு அர்த்தம். இங்கே திரவணனா ஓடுறதுன்னு அர்த்தம். வித்ராவிதன நன்னாக விரட்டி அடிக்கப்பட்ட தமோகுணம், இருளை நீக்கக்கூடிய பகவான். ஸோ அவருடைய படிப்பே அப்படிதான், நம்மளுடைய அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு அவர் ஞான ரூபியாக தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கார். ஸோ முத்ரா விசேஷன் எப்படி, அப்படியே அங்குள் இப்படி விரல காட்டின்னு இருப்பார் அவர். அதான தட்சிணாமூர்த்தியோட சின்னமே இதுதான். சின்னம்னாலே 2 விரல சேர்த்துட்டு பாக்கி 3 விரல் இப்படி நிமிர்ந்து இருக்கிறது. ஸோ அப்படி முத்திரையை காட்டிக்கொண்டு அந்த முத்ரா விசேஷத்தாலேயே முகுகு முனீனாம் மாயாம் நிரஸ்ய, முனிவர்களுடைய மாயை, அவள் மாய தோற்றத்தில் இருக்கா. இந்த உலகம் வந்து உண்மையா பொய்யா இப்படிலாம் அவளுக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ இது இல்லாதது, இது பொய்யுங்கிறதெல்லாம் சொல்கிறது, அதை உண்மை அப்படியே விரலாலேயே காட்டிடுறார். மாயாம் நிரஸ்யன தூக்கி எறிகிறதுன்னு அர்த்தம். ஸோ அவர்களுடைய மாயையை நீக்கி தமோகுணத்தை அகற்றி தயையா, கருணை, அவருடைய கருணையினாலேயே இதெல்லாம் பண்ணுறார் அவர். தேவக மகான் தத்துவமசி இது போதம் விதத்தே. ஸோ அவர் என்ன சொல்கிறார், அந்த தமோகுணத்தை நீக்கி அந்த முத்ரா விசேஷம் என்ன சொல்கிறதுன்னா, தத்து தொம்ம அசி, அதுவே நீயாக இருக்கிறாய், நீ வேறில்லை நான் வேறில்லைன்றார். தத்துங்கிறது பகவான், தொம்ங்கிறது நீ. ஸோ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு இல்லை, அது ஐக்கியம், ஒன்றேயான ரூபம் அப்படிங்கிறத அந்த முத்திரை வடிவமாகவே காட்டுறார். இப்போ முத்திரை வந்து என்னது, 3 விரல்கள் அப்படி விரிச்சிருக்கிற விரல்கள் எல்லாம் பொய்ன்னு அர்த்தம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 குறிக்கிறதுக்கு 3 விரல் நிமிர்ந்து நிற்கிறது. ஸோ ஆணவம்ங்கிறது நம்மளுடைய அகங்காரம், நான் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த அகங்காரத்துக்கு ஆணவம்னு பேர். நம்மளுடைய ஆணவத்தினால தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். கண்மம்ங்கிறது தமிழில் சொல்கிற வச்சு அது வந்து கர்மம், நம்மளுடைய கர்மத்தினால வர
வரக்கூடிய பந்தம் இருக்கே, தலை, இந்த உலகத்தோடு பந்தம் ஏற்படுத்திக்கிறோமே நம்முடைய கர்மத்தினால, அது கண்மம்னு சொல்கிறது. மாயை நமக்கு தெரியும், அஜ்ஞானம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால தானே இந்த தமஸில் போய் ஈடுபட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாயை, இந்த மூணுமே நான் கிடையாது. இந்த ஒன்று ஜீவன்கிற இந்த நடுவிரலை வச்சு சுட்டி விரலையும் தத்துங்கிற பரமாத்மா கட்டவிரலையும் சேர்த்தா அதுவும் நீயும் ஒன்று. தத்து துவம் அசி, இந்த 2 விரலும் சேர்த்தா தத்துவம் அசி. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு காட்டுறது இந்த 2 விரலோட சேர்க்கை. மற்றதெல்லாம் பொய்ன்னு தள்ளி நிற்கிறது, அது 3 தனியாக நிற்கிறது. ஸோ இப்படிப்பட்ட மகான் அந்த தத்துவமசி இது போதம், அதை காட்டக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். வித்ராவித அசேஷ தமோ கணேன முத்ரா விசேஷேன முனீனாம் நிரஸ்ய மாயாம் தயயா விதத்தே தேவனம் மகாம் தத்வம் அசி இதி போதம். அபார காருண்ய சுதா தரங்கைः அபாங்கபாதைः அவலோகயந்தம் கடோர சம்சார நிதாகதப்தான் முனீனகம் நௌமி குரும் குருணாம். ஸோ முதல்ல 3 லைன் பார்ப்போம். கடோர சம்சாரம் நிதாக தப்தான். நிதாகன்னு சொன்னால் வெயில்னு அர்த்தம். ஸோ கொடிய வெயிலாக இருக்குது எது இங்கே சம்சாரம், கடோர சம்சாரம். கடுமையான சம்சாரம், வெயிலில் இருக்கிற மாதிரி தவிச்சுட்டு இருக்கோம் நம்மளாம். அப்படி தவிக்கக்கூடிய தப்தான்னு தவிக்கக்கூடியவர்களுக்கு அபார காருண்ய சுதா தரங்கைகி, அபாரமான அளவே கிடையாது, அப்பேற்பட்ட அபாரமான பாரம்னு கரையில்லாத அப்படிப்பட்ட எல்லையில்லாத கருணையாகப்பட்ட சுதா அமிர்தம் தரங்கைகி அமிர்த அலையாக. சுதாகரன்னே பேர் இல்லையா சந்திரனுக்கு, சந்திரனோட கிரணங்கள்லாம் அமிர்த கற்றைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் சுதாகரன்னே பேர் அவருக்கு சந்திரனுக்கு. அது மாதிரி சூரியனோட வெயிலை விட சந்திரனோட குளிர்ச்சி எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ பகவானுடைய கருணையை அந்த சந்திரனுடைய குளிர்ச்சியாக அலையலையாக சந்திரனுடைய வரக்கூடிய கிரணங்கள் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட தவிக்கக்கூடியவர்களுக்கு அபாங்க பாதைகி அவலோகயந்தம், கடைக்கண்ணால் பார்க்குறார் பகவான், கடாட்சிக்கிறார், குளிர கடாட்சிக்கிறார். அவலோகயந்தம்னு அப்படி பார்க்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை முனீன் குரும் குருனா முனீன் அகம் நவமின்றார். எல்லாரையுமே வணங்குறார் இங்கே. குருனா குருக்கள் எல்லாத்துக்கும் மேலான குரு, ஆதிகுரு. அந்த ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தியையும் முனீன் யார், இந்த சனகாதி முனிவர்கள் 4 பேரையுமே அகம் நவமி நான் வணங்குகிறேன். அபார காருண்ய சுதாதரங்கைஹி அபாங்கபாதைஹி அவலோகயந்தம் கடோர சம்சார நிதாகதப்தான் முனீனகம் நௌமி குரும் குருணாம். மமாத்ய தேவः வடமூலவாசி கிருபா விசேஷாத் கிருத சந்நிதானः ஓங்கார ரூபாம் உபதிஷ்ய வித்யாம் ஆவித்யகத்வாந்தம் அபாகரோது. மம ஆத்ய தேவக, முதல் தெய்வம். ஆத்திய தேவகன்னு எல்லாருக்குமே முதல் தெய்வமாக தட்சிணாமூர்த்தி வந்தார் இல்லையா, அப்படி ஆதி தெய்வமாகப்பட்டவர். வடமூலவாசி, ஆலமரத்தடியில் வசிக்கக்கூடியவர். கிருபா விசேஷாத், அவருடைய கிருபை, அந்த கருணை, அந்த கிருபை, தயை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸோ அந்த கிருபா விசேஷத்தோடு கூட கிருத சன்னிதானம்னு நேராக அப்படியே சன்னிதானமாக இருக்கார், அப்படி ரெடிலி அவைலபிள். அப்படி கிருபையோடு கூட அவரை பார்த்தாலே கருணை மழை பொழியிற மாதிரி இருக்கார். அப்படி கிருத சந்நிதானக, அப்படி வெளிப்பட்டு அப்படி நம்மளுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர். ஓங்கார ரூபாம், ஸோ ஓங்கார வடிவினர். ஸோ பகவான் வேத விழுப்புரல் தானே. வேதம்ங்கிறது என்னது, ஓங்காரமே தான் வேதம். ஓம்ங்கிற சப்தத்தில் தான் எல்லாமே வருது. ஓம் தான் ஆதி சப்தம், அதுவே பகவான். ஸோ அப்படி ஓங்கார வடிவினராக இருக்கக்கூடியவர். உபதிஷ்ய வித்யாம், எனது பிரம்ம வித்யை. ஸோ பிரம்ம வித்யை, தத்துவமசியெல்லாம் பிரம்ம வித்யை அதெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட வித்யை உபதேசம் பண்ணக்கூடியவர், அப்படிப்பட்ட குரு அவர். ஆவித்யக துவாந்தம் அபாகரோது, அதாவது அவித்யகா அப்படின்னு பிடிச்சுக்கணும் அதை. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய அவித்யை இருக்க அவித்யகா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அதை. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய இந்த அவித்யா ரூபமாக இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானத்தை, துவாந்தம், அது ஒரு இருள். அஜ்ஞானங்கிறது நம்மளுக்கு இருள், நமக்கு ஒன்றுமே ஞானத்தையே கொடுக்காத ஒரு இருள் அது. அப்படிப்பட்ட இருளை அபாகரோது, அதை நீக்க வேண்டும். தேவஹ வடமூலவாசி கிருபா விசேஷாத் கிருத சந்நிதானஹ ஓங்கார
रूपाम् उपदिश्य विद्याम् आविद्यत त्वात्मपाकरोतु மம ஆத்ய தேவகன்னு படிக்கலாம், அத்ய தேவகன்னு வேண்டாம், ஆத்ய தேவகன்னு படிக்க. ओके कलाभिः इन्दोः इव कल्पिताङ्गम् मुक्ता कलापैः इव बद्धमूर्तिम् आलोकये देशिकम् अप्रमेयम् अनाद्य विद्या तिमिरप्रभातम्. கலாபி இந்தோஹோ கலாபிகி, இந்துன்னா சந்திரன். ஸோ இந்தோஹோ கலாபிகி, சந்திரனுடைய கலைகள் என்னது, அதனுடைய கலைகள் ஏறி இறங்கும் இப்படி இருக்கும் இல்லையா, ஒயிட்டாக இருக்கும் கலைகள். சந்திரனோட கலைகள் எல்லாமே ஒயிட் கலராக இருக்கும், கிரணங்கள்னு சொல்லலாம். ஸோ இவ கல்பித்த அங்கம், அப்படிப்பட்ட வெள்ளை வெளியேறின உள்ள தேகம், பொன்னார் மேனின்னு சொல்கிறோம் இல்லையா, சிவனை பார்த்தா என்ன சொல்லுவோம், பொன்னார் மேனின்னு, அப்படி பல பலான் இருக்கக்கூடிய தேகம் அவருக்கு. கல்பித்த அங்கம், அப்படி சந்திரனுடைய கலைகளாலேயே உடல் வடிவமைக்கப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரிப்பட்ட அந்த அங்கங்களோடு கூடியவர். முக்தா கலாபைஹி, முக்தான முத்து, முக்தா கலாபம் சொன்ன முத்து ஆபரணங்கள். ஸோ அது போல இவ பத்தமூர்த்திம், ஸோ முத்துக்கள் எல்லாம் சேர்த்து கொறுக்கப்பட்ட அந்த ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மூர்த்தி வடிவினராக இருக்கக்கூடியவர். பத்த மூர்த்திம், அந்த முத்துக்களையெல்லாம் சேர்த்து தொடுத்த மாதிரி இருக்க அவரோட உடம்பு அப்படி பல பலான்னு வெள்ளை விளையிற இருக்கான். தேசிகம் அப்பிரமேயம், தேசிகம்னு என்னது, தேசிகர்னாலும் குருன்னு அர்த்தம். ஸோ அப்பிரமேயம்னு என்னது, அளவிட முடியாதவர். எந்த அளவுக்கு கால எல்லையோ தேச எல்லைக்குள்ளேயோ அவர் கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி அளவிட முடியாத அந்த தேசிகரான அந்த குருவை ஆலோகையே நான் பார்க்கிறேன், அந்த ஆச்சாரியரை. அனாதி, ஆதி கிடையாதவருக்கு. அவித்யா திமிர பிரபாதம், அவித்யா அதாவது ஆதி காலத்திலேருந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியாது, ஆரம்பமே தெரியாத அனாதி அவித்யா. அப்படி ஆரம்பமே தெரியாத அவித்யாகப்பட்ட அந்த அஜ்ஞானத்திற்கு, அந்த திமிரம்னா இருட்டு, அந்த அஜ்ஞான இருட்டுக்கு பிரபாதம் ஒளிவடிவினராக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு, அந்த தட்சிணாமூர்த்தி தெய்வத்துக்கு நமஸ்காரம் சொல்லணும். ஆம். ஆலோகயே தேசிகம் அப்ரமேயம் அநாதி அவித்யா திமிர பிரபாதம். स्वदक्षजानुस्थितवामपादम् पाद उदर अलङ्कृतयोगपट्टम् अपस्मृतेः आहितपादम् अङ्गे प्रणौमि देवं प्रणिधानवन्तम्. ஸ்வன தன்னுடைய, தக்ஷஜானுன வலது முட்டி. ஸோ தன்னுடைய ஜானுன முட்டி, தட்சஜானு வலது முட்டி. ஸோ தன்னுடைய வலது முட்டியில் ஸ்தித வாமபாதம், வாமபாதம் இடது காலை தூக்கி வலது முட்டியில் வச்சுட்டுருக்கார். அவரோட கோலம் தட்சிணாமூர்த்தி நினச்சி பார்க்கணும் எப்படி உட்காந்துருக்கார். ஸோ இடது காலை தூக்கி வலது முட்டியில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். பாத உதரன்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும், ஸோ அது வரைக்கும் மறக்கக்கூடிய அலங்கிருத்த யோகப்பட்டம்னா சன்னியாசியோட உடை, காவி உடை யோகப்பட்டம். ஸோ அந்த காவி உடை எங்கே இருக்குன்னா காலிலேருந்து இடுப்பு வரை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பாத உதரன்னு சொன்னா நடு பாதம் வரைக்கும், நடு கால் வரைக்கும் சொன்னால் முட்டி வரைக்கும் சில பேர் சன்னியாசிகள் போட்டுருப்பான். முட்டி வரைக்கும் தான், கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் கீழ் வரைக்கும் போட்டுருக்க மாட்டா, முட்டி வரைக்கும். பாத உதரனா சென்டர் ஆஃப் தி பாதம், அது வரைக்கும் அலங்காரமாக இருக்கக்கூடிய யோகபட்டம் சன்னியாசி உடையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஸோ எப்படியும் வேணால் எடுத்துக்கலாம் அதை. அபஸ்மிருதேகே ஆகித பாதம் அங்கே, அதாவது அபஸ்மிருத்தின்னு என்னது, ஞாபகமே இல்லை, தன்னினைவே இல்லாத ஒரு தியானம். ஸோ எந்த ஒரு நினைவுமற்ற நிலையாக அந்த தியானத்தில் அகங்கிற நினைவே இல்லாமல் தானே, அதனால தானே அகோபுருஷிகாவாக நான் ஒன்று நினச்சி அவரை எழுப்புறான். முல்ல அகோபுருஷிகானாகப்பட்ட மாயாதேவி ஆகப்பட்ட சக்தி நீதான் அகங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கே அவ வரணும். அது வரைக்கும் அவர் அபஸ்மிருதி, அவருக்கு ஒன்றுமே ஞாபகம், தாங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. ஆகிதன வைத்த பாதம் அங்கே. ஸோ அங்கே பிரணிதானவந்தம்னு அந்த அப்படியே தன்னுடைய அங்கம் எல்லாம் முழுவதுமே பிரநிதானம்னு அப்படியே தியானத்தில் வைக்கப்பட்ட, பிரணிதானம் ஆகிதம் ரெண்டுக்குமே வைக்கப்பட்ட பிளேஸ்ன்னு தான் அர்த்தம். ஆனால் இங்கே என்னது, அங்கம் முழுவதும் அந்த ஆகித பாதம்னு தன்னுடைய பாதத்தை இந்த மாதிரி வைத்து கொண்டிருக்க, அங்கத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். பிரணிதானவந்தம்னு சொன்னா தன்னை தானே அந்த இதில்
தபஸில் அந்த தியானத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடியது. அதான் எல்லா அங்கமுமே மறந்து, அங்கங்கள்லாம் மறந்து போய் அப்படியே தியானத்தில் நிதானவந்தம், நிதானமாக செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா, அமைதியாக செய்கிறது. அது மாதிரி தான் இங்கே நிதானவந்தம், தானே ஒரு இருப்பு நிலையில், தான் இருப்பு மட்டும்தான், சத்து மட்டுமே, அந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கக்கூடிய அவரை தேவம் பிரணவமி, நான் அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்குகிறேன். ஆஹித பாதம், அஹிதான்னு அர்த்தம் மாறிடும். ஓ சாரி, ஹே ஆஹித பாதம். அடுத்து படிக்கணுமா மேம்? ஓகே, வில் ஸ்டாப் இட். ஓம் சிவாய நமः. சன்னுபதேஷ்டுமீஷ்டே பிரணௌமி தம் பிராக்தன புண்ணியஜாலைஹ ஆச்சார்யம் ஆச்சரிய குணாதிவாசம். அந்தேவசதாம், அந்தேவசதாம்னா கிட்டக்க வசிக்கக்கூடியவர்ங்கிறான அர்த்தம் என்னன்னா சிஷ்யர்கள்னு அர்த்தம். ஸோ அந்தேவாசின்னு வரும். அந்தேவாசின்னா எப்போவுமே குருகுலத்தில் குருக்கிட்டே உட்காந்து எப்போதும் அவர்கிட்டயே உட்காந்து படிச்சுட்டு இருப்பா இல்லையா, அதனால அந்தேவாசின்னே பேர் சிஷ்யர்களுக்கு. ஸோ அந்தேவசதாம் ரிஷினாம், இங்கே சிஷ்யர்கள் யாருன்னா சனகாதி முனிவர்கள். இப்போ தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய சிவன்கிட்ட போய் தத்துவார்த்தம் புரியல அவளுக்கு. ஸோ தத்துவமசின்னு அவர் சொல்கிறார், அவர் முத்திரை மூலமாகவே சொல்கிறார், நீ நானும் ஒன்று தான் பான்ட்டு அந்த 2 விரலை சேர்த்து காட்டுறார். ஸோ அதுதான் தத்துவ அர்த்தம். ஸோ தத்துவார்த்தம் அந்தேவசதாம் ரிஷினாம், அவர்களுக்கு அந்த தத்துவத்தோட அர்த்தம் நீ நானும் வேறில்லை, நீ அதுவே தான் நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிறத தத்துவார்த்தத்தை ரிஷினாம் அந்தேவசதாம் தன்கிட்டக்கே வந்த அந்த சனகாதி முனிவர்களுக்கு சொல்லி கொடுத்தவர். யக யுவாசன் அப்படி உபதேஷ்டும் ஈஷ்டே. ஈஷ்டேன்னு சொன்னான்னா இஷ்டப்படுறதுன்னு நம்ம சில இடத்துல சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு கமாண்ட், ஒரு இஸ் ரூலிங் ஓவர். அவர் அப்படியே ஒன்றும் பேசவே இல்லை, மௌனத்தினாலேயே அவர் காட்டி கொடுத்துட்றார். ஸோ அப்படி அவர்களுக்கு உபதேசிக்கிறது. யுவாபிசன்னு சொன்னானது எப்போதும் என்றும் இளமை. தட்சிணாமூர்த்தி எப்போதுமே இளமையோடு இருக்கக்கூடிய கோலத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு அந்த சனகாதி முனிவர்களுக்கு கூட தான் கமாண்ட் பண்ணி அப்படி சொல்கிறார் அவர். ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவரை பிரார்த்தன புண்ணிய ஜாலைகி, நான் முன் செய்த புண்ணியத்தின் குவியலால், ஜாலம்னா குவியல் கூட்டம். ஸோ நான் பூர்வ ஜென்மங்களில் அடைந்த அந்த புண்ணிய கூட்டத்தினால, புண்ணிய ஜாலத்தினால தம் பிரணவமி, அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியை நான் நமஸ்கரிக்கிறேன். ஆச்சாரியம், அவர் யார்? ஆச்சாரியர், சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு. ஆச்சரிய குண அதிவாசியம், அதாவது எல்லா குணங்களும் நற்குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் அதிவாசம் பண்ணுறதுன்னு அவர்கிட்ட போய் வசிக்கிறது. ஸோ குணங்களுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. எல்லா குணங்களும், ஏன்னா அவர் நிர்குண வடிவமாக இருக்கக்கூடியவர். அவர் உருவத்தை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம ரூபம்லாம் சகுண பிரம்மத்துக்கு தான் உண்டு. ஆனால் இங்கே அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இப்படி உபதேசிக்கிறார்னு சொன்னால் அப்போ அந்த குணங்களுடைய இருப்பிடமாக அவர் இருக்கிறார். நிர்குணம் இருக்கும்போது குணங்களை தாண்டி இருப்பான், குணங்களே கிடையாத வாழ்க்கை. ஸோ ஆச்சரிய குண அதிவாசம், ஆச்சரியப்படத்தக்க குணங்களுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குகிறேன் அப்படின்ற. படிங்க. एकेन मुद्रां परशुं करेण च अन्येन मृगं ददानः स्वचानुविन्यस्तकरः पुरस्तात् आचार्यचूडामणिः आविरस्तु. இப்போ 4 கைகளோடு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சொல்கிறாங்க. ஏன்னா சிவனுக்கு பல இடங்களில் பார்த்தா பல கைகளோடலாம் சிவன்லாம் இருக்கார். ஸோ இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி கோலத்தில் 4 கைகளை எப்படி காட்டுறாருன்னு சொன்னால், ஏகேன முத்ராம், அதான் ஒரு கையில் முத்திரையை காட்டிடுறாரு. தட்சிணாமூர்த்தி கோலத்தில் முத்திரையை காட்டுறாரு, அது முக்கியமான கையாக இருக்குது. இன்னொன்று பரசும், ஒரு சின்ன கோடாலி மாதிரி இருக்கும், குட்டி கோடாலியாக கையில் வச்சுட்டு இருப்பார் பார்த்தோம்னா. ஸோ அப்படி ஒரு சின்ன ஒரு கோடாலியை, அதை கை கோடாலின்னு சொல்லுவாள், அதை கையில் வைத்து கொண்டிருக்கவராக.
அந்நேன கரேன மிருகம் ததானக. மிருகம்னா இந்த மான் போல் ஒரு மழுன்னு சொல்லுவான், அது மான் போல் இருக்கும், குட்டி மான் போல் ஒரு கையில் வச்சுட்டு இருப்பார். ஸோ அப்படி இன்னொரு கையினால் அந்த மிருகத்தை அந்த மானை தரித்து கொண்டவராக ஸ்வஜானு விநியஸ்த கரபுரஸ்தாத், ஒரு கையை தன்னுடைய அந்த முட்டி மேலே வைத்துக்கொண்டு இப்படி 4 கைகளையும் 4 விதமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய சூடாமணின்னுட்டார். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவர். சூடாமணின்னு சொன்னால் தலையில் வைக்கக்கூடிய ஆபரணம். ஸோ தலையாபரணமாக ஆச்சாரியர்களுக்குள்ளேயே தலைமையாக இருக்கக்கூடிய அவரை ஆவிரஸ்து, அவர் என் முன்னாடி தோன்றட்டும் இது பிரார்த்திக்கிறார் இங்கே சங்கரர். ஸோ ஆவிரஸ்துன்னு இது ஆவிர் பவிக்கட்டும். ஏகேன முத்ராம் பரசும் கரேன கரேன ச அன்யேன முகம் ததானக ஸ்வஜானு விநியஸ்த கர புரஸ்தாத் ஆச்சார்ய சூடாமணிராவிரஸ்து. आलेपवन्तं मदनाङ्गभूत्या शार्दूलकृत्या परिधानवन्तम् आलोकये कञ्चन देशिकेन्द्रम् अज्ञानवाराकरवाडवाग्निम्. மதன அங்கபூத்தியா, அதாவது மன்மதனை எரித்ததுன்னு என்னது, மன்மதனை எரித்து சாம்பலாக்கிட்டார் இல்லையா. ஸோ மதன அங்கபூத்தியா, மதனங்கிறது மன்மதனுடைய அங்கத்தை எரித்து, அப்போ அதனால அந்த பெருமை உடையவர், விபூதி உடையவர், அவர் என்ன பண்ணுறார், அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு. ஸோ மதன அங்கபூத்தியான விபூதி, மொத்தத்தில் மதனனை எரித்த சாம்பல் அதே விபூதியாக கொண்டு ஆலேப்ப வந்த உடல் முழுசும் பூசின்னு இருக்கார். எங்கள் அந்த படங்களை எரிக்கக்கூடிய சுடுகாட்டில் முழு உடம்புலையும் விபூதியை பூசின்னு இருக்கார் அவர். ஷார்தூல கிருத்தியா, ஷார்தூலன்னா புலி. ஸோ புலி ஆடையை தரித்து கொண்டிருக்கிறார். ஸோ ஆக்சுவலாக அவர் புலித்தோல் ஆடையை மேலாடையாக போட்டுருப்பார், கீழே மிருகச்சர்மன மான்தோல் ஆடையாகவும் மேலே புலித்தோல் ஆடையை மேலாடையாகவும் போட்டுருக்கக்கூடியவர். ஸோ அந்த புலித்தோல் ஆடை உடையவர் பரிதானம் தன்னை சுற்றி கொண்டு, புலித்தோலால் தன்னை சுற்றி கொண்டு அப்படி அதை ஆடையாக மேலாடையாக உடுத்தி கொண்டு, ஆலோக்கையே அவரை நான் பார்க்கிறேன். கஞ்சன தேசிகேந்திரம், தேசிகானாலும் ஆச்சாரியர் குரு எல்லாம் ஒரே அர்த்தம்தான். நமக்கு யாரெல்லாம் டீச் பண்ணுறாலோ அவெல்லாம் குரு அல்லது ஆச்சாரியர் தேசிகர்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட தேசிகேந்திரம், தேசிகர்களுக்கெல்லாம் தலைவர், இந்திரனாக இருக்கக்கூடியவர், எல்லா தேசிகர்களுக்கும் குருக்களுக்குமே குருவாக இருக்கக்கூடிய அவரை கஞ்சனை இப்படின்னு வர்ணிக்கவே முடியாது. அப்போ ஏற்பட்ட அவரை ஆலோக்கையே பார்க்கிறேன். அஜ்ஞான வாராக்கரன்னா வாரன்னு சொன்னாலே வாரி வார நல்லா நீர்னு அர்த்தம். வார ஆக்கரம்னு சொன்னால் மைன் சுரங்கம், தண்ணியோட சுரங்கம் என்னது கடல். ஸோ வாராக்கரம்னு கடல். ஸோ ரத்னாகரம்னாலும் கடல், ஏன்னா ரத்னங்களை தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கு, ரத்னங்களோட சுரங்கமாக இருக்கிறது, அதனால அது கடல்னு அர்த்தம். ரத்னாகரம் வாராக்கரம் இப்படிலாம் கடலுக்கு பேர். ஸோ வாரிதின்னு இந்த நிறைய நிதி, தண்ணியோட நிதியாக இருக்கிறது அதெல்லாம் வாரிதி அப்படின்னு எல்லாமே கடலுக்கு பேர். ஸோ வாராக்கர வாடவ அக்னிம், வடவை தீ, அது எங்கே இருக்குது, கடலுக்கு அடியில் ஒரு தீ இருக்குது. அந்த தீ அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கும், அந்த தீ ஒன்று அணையாது, இந்த இவ்வளோ தண்ணியில் கூட அணையாத ஒரு தீ. ஸோ அப்படிப்பட்ட தீயாக அந்த இருக்கக்கூடிய அது எப்படி இருக்குது, அஜ்ஞானம், நம்முடைய அஜ்ஞானம் அந்த கடலில் இருக்கக்கூடிய வடவை தீ போல் எரிஞ்சுட்டுருக்கு, உள்ளுக்குள்ளே அப்படியே அதில் மூழ்கிருக்கோம் நம்ம. ஸோ அதை தேசிகேந்திரம் அதை நீக்குவதற்காக வந்திருக்கிறார். இந்த வாராக்கர வாடவாக்னி, அதாவது வாராக்கரம் அந்த வடவை தீ அழியாதுங்கிறதுனால கடல் இருந்தால் கூட கடலோட சூடை அது அந்த சூட்டுனால அந்த கடலோட நீர் குறையும்னு சொல்கிறான். வாடவாக்னினால அது ஃபுல்லாக அழியாட்டா கூட கடலோட நீரை கொஞ்சம் உலர்த்த வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அப்படிப்பட்ட அஜ்ஞானத்தை உலர்த்த வைக்கக்கூடியவராக நம்முடைய தேசிகேந்திரனாக இருக்கக்கூடிய அவரை ஆலோக்கையே நான் பார்க்கிறேன்னு சொல்றார். ஆலேபவந்தம் பதனாகபூத்யா ஷார்தூலக்ருத்யா பரிதானவந்தம் ஆலோக்கையே கஞ்சன தேசிகேந்திரம் அஜ்ஞானபாரா தரவாடவ அக்னிம். இது தயாசதகத்தில் இதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது தயாதேவி இந்த கடலில் வடவை தீ மாதிரி எப்பேற்பட்ட தீயாக இருந்தால் கூட அந்த தயாகப்பட்ட கடல் ஃபுல்லாக அழியாமல் நம்மளை காப்பாத்தரை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். நம்ம தயாசதகத்தில் வரும், இதே வாடவாகினிலாம் வரும். வடவை தீயாக இருக்கும் பொழுது பகவான் வடவை தீயாக எல்லாரும் சுட்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அந்த சமயத்தில் நீ இந்த வாராக்கரமாக நீராக இருக்கிறாய். ஆனால் இந்த இடத்துல
வடவை தீக்கு ரொம்ப ப்ராமினன்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஏன்னா அது வந்து அணையாது, ஞானம் அணையாத தீபமாக இருக்குங்கிறதுனால அந்த வடவை தீக்கு ப்ராமினன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஞான ஒளி, அந்த ஞான ஒளியால் அஜ்ஞானங்கிற தண்ணியை சுட வைக்கிறாய், எரித்து விடுகிறாய்ன்னு இந்த இடத்துல மீனிங் அப்படி வருது. चारुस्मितं सोमकलावतंसं वीणाधरं व्यक्तजटाकलापम् उपासते केचन योगनस्त्वाम् उपातनादानुभवप्रमोदम् योगिनः त्वां சாருஸ்மிதம், அழகிய புன்சிரிப்பு. சாருனால அழகிய, அழகிய புன்சிரிப்பு, ஸ்மிதமோடு கூடியவர். சோமகலா அவதம்சம், சோமகலான்னு சந்திரக்கலை, சோமன்னு சந்திரன், சோமன் அப்படின்னு சொல்லும்போது குளிர்ச்சியை உடையவன் அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சந்திரனுடைய கலையை தலையில் பூஷணமாக, அவதம்சம்னா அலங்காரம், ஆபூஷணம், அதை தலையில் அலங்காரமாக தரித்தவர். வீணாதரம், கையில் வீணை வச்சுட்டுருக்காராம், வீணாதரம், வீணை கூட வச்சுருக்காரு. ஏதோ ஒரு பர்டிகுலர் சிவனோட ரூபத்தெல்லாம் பல ரூபத்தை பார்த்தோம்னா ஒரு கையில் வீணை கூட வச்சுட்டுருப்பார். ஸோ வியக்த ஜடா கலாபம், அதாவது ஜடை அலங்காரம், கலாபம்னாலே அலங்காரம்னு அர்த்தம். ஸோ வியக்தன வெளிப்பட்ட, வெளியில் அழகாக ஜடாமுடியோடு இருக்கார், அதுவே ஒரு ஆபரணமாக இருக்குது அவருக்கு, ஜலா கலாபமாக இருக்குது. உபாசத்தை கேச்சன யோகினகத்வா, அதாவது சில பேர் தான், யாரோ சில யோகிகள் தான் கேச்சன, யாரோ சில பேர் தான் உபாசத்தை, உன்னை உபாசிக்கிறார்கள். உபாசனையை பற்றி நேற்றுக்கு தேவி பாகவத்தில் பார்த்தோம். தொடர்ந்து இடைவிடாமல் எதை தியானம் பண்ணுறோமோ அதுக்கு பேர் உபாசனைன்னு பேர். ஸோ அப்படி சில யோகிகள் மட்டுமே உன்னை உபாசிக்கிறார்கள். உபாத்த நாதானுபவ பிரமோதம், உபாத்தன்னு சொன்னானது அப்படியே நாத அனுபவத்தில் இருக்கா, மூழ்கி இருக்கா அந்த யோகிகள்லாம். உபாத்தன்னா அடைவிக்கப்பட்டான்னு அர்த்தம், உபாத்தம்னா எடுத்து வரப்பட்ட, கொண்டு வரப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஏன்னா அவள் வந்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணி 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 உபாசனை பண்ணி பண்ணி அப்படியே நாதானுபவம். எந்த நாத அனுபவங்கிறது பகவான நாத, பிந்து, கலாதீத எல்லாமே சொல்கிறோம். அவரை பேர் நாதம்னு சொல்கிறோம், பிந்துன்னு சொல்கிறோம், கலைன்னு சொல்கிறோம். சிவனுக்கும் அது பொருந்தும், சுப்பிரமணியனுக்கும் அது பொருந்தும். ஏன்னா சிவன் வேறில்லை, சுப்பிரமணிய வேறில்லை, அவருடைய தீப்பொறி தான் அப்படியே சுப்பிரமணியா வந்தது. அதனால ரெண்டு பேருக்குமே நாத, பிந்து, கலை மூணு பேரும் அவளுக்கே பொருந்தும். ஸோ நாத அனுபவம்னு சொல்லும்போது அந்த ஓங்காரத்தில் உள்ள பிந்து ஸ்வரம், அந்த நாதம், அந்த நாத அனுபவத்திலேயே, அந்த ஓங்காரத்தில் உள்ள நாத துரியத்தில் அப்படியே அனுபவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் யோகினிகள். அவர்கள் மட்டுமே உன்னை உபாசிக்க முடியும். சில பேர் தான், மற்றவ எல்லாரும் அப்படி தொடர்ந்து உபாசனை பண்ணவே முடியாதுங்கிற. நாத அனுபவ பிரமோதம். उपासते यं मुनयः शुकाद्या निराशिषो निर्ममतादिवासाः तं दक्षिणामूर्तितनुं महेशम् उपास्महे मोहमहार्तिशान्त्यै. உபாசத்தை எம் முனையக, முனிவர்கள் எல்லாம் உபாசனை பண்ணிகிட்டே இருக்கா, பகவானை தொடர்ந்து தியானிக்கிறா. சுக ஆதியாக, சுகர் முதலிய முனிவர்கள் எல்லாரும் பகவானை எப்பொழுதும் சிவனை தியானிக்கிறா. நிர் ஆசிஷக, அவளுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எந்த கோரிக்கையும் கிடையாது. ஆசிஷம்னா கோரிக்கைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆசைகள்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ நிர் ஆசிஷக, அவளுக்கு இது வேணும் அது வேணும் எதாவது கேட்கணுமா பகவான்கிட்ட, ஒரு விதமான ஆசை கிடையாது, ஒரு கோரிக்கை கிடையாது பகவான்கிட்ட. நிர்மமதா அதிவாசாக, மமக்காரங்கிறத அவள்கிட்ட நெருங்க கூட செய்யாது. ஸோ மமதை அற்ற நிலைமை அதுதான் அவள்கிட்ட குடியிருக்கக்கூடியதாக இருக்கே தவிர மமகாரங்கிறது அவள் கிடையாது. என்னுடையதுன்னு எதையுமே பற்று வைக்க மாட்டா. அப்படிப்பட்ட அந்த அதிவாசம், மமதை இல்லாத நிலைமை அவர்கள்ட்ட குடிகொண்டிருக்கிறது, அதிவாசர்களாக இருக்கிறார்கள். தம் தட்சிணாமூர்த்தி தனும் மகேஷம், அப்படியெல்லாம் அவளால் தியானிக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி, மகேஸ்வரனான தட்சிணாமூர்த்தியை உபாஸ்மகே, நாங்கள் எல்லோரும் உபாசிக்கிறோம். மோக மகா ஆர்த்தி சாந்தியை, ஆர்த்தி எல்லாரும் பீடிக்கப்பட்டிருக்கோம். என்ன பீடை? மோகங்கிற தாமச குணம். ஒரே மோகத்தில் இந்த உலக விஷய விவகாரத்தில் ஈடுபட்டு அந்த மோகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த ஆர்த்தி, அந்த பீடையிலிருந்து சாந்தி கிடைக்கணும். இது எங்களுக்கு இந்த உலக விவகாரத்தில் நாங்கள் ஈடுபடக்கூடாது, அதுலேருந்து சாந்தி அடையணும் அப்படிங்கிற ஆசைக்காக நாங்கள் எல்லாருமே உபாஸ்மகேன்னு எல்லாரும் சேர்த்து சொல்கிறார், நாங்கள் உபாசிக்கிறோம்.
निरातिशः निर्ममदा अधिवासाः दक्षिणामूर्तितनुं महेशम् उपास्महे मोहमहार्तिशान्त्यै कान्त्या निन्दितकुन्दकुन्दलवपुः न्यग्रोधमूले वसन् कारुण्यामृतवारिभिः मुनिजनं सम्भावयन् वीक्षितैः मोहध्वान्तविभेदनं विरचयन् बोधेन तत्तादृशा देवः तत्त्वम् असीति बोधयतु मां मुद्रावता पाणिना. ஸோ காந்தி இந்த பகவானோட உடம்புலேருந்து அப்படியே ஒரு அட்ராக்ஷன் அர்த்தம். காந்தினாலே அப்படியே எல்லாரும் ஈர்க்கிற ஒரு சக்தி, அதான் காந்தி. ஸோ அந்த காந்தினால் குந்த நிந்திதா குந்த மலர்களை, ஏன்னா பொன்னார் மென்னினா இருக்கார், அப்படியே பல 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 பலன்னு இருக்காரா, அந்த குந்த மலர்களும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அப்படி அதையே நிந்திக்கிறது அப்படின்னு அதை விட அழகாக இருக்குது. பகவானுடைய காந்தி அந்த உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது, அது அழகாகப்பட்டது. குந்த பூக்களை பிச்சிப்பூன்னு சொல்லுவோம். அந்த அரும்பருமாக இருக்கக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் நிந்திக்கக்கூடியதாக, கீழாக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காந்தி. கந்தல வபுகு, கந்தல வப்புகுன்னு என்னது, நல்லா அப்படியே கந்தலம்னா கோல்டுன்னு ஒரு அர்த்தம். கந்தலை அப்படிங்கிறதுக்கு கோல்டுன்னு அர்த்தம். ஒன்னொன்று கந்தலைன்னு சொன்னா, கந்தலையத்தின்னு சொன்னா அப்படியே கசிவு அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு அர்த்தம். இங்கே கந்தல வப்புகுன்னு சொன்னா நவுன் ஃபார்மில் கோல்டு. ஸோ கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய சிவன். ன்யக்ரோத மூலே வசன், ன்யக்ரோதம் பிப்பலம் வட்டசாக்கி மூலேன்னு முன்னாடி பார்த்தோம் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிற கோலத்தை. அதை ன்யக்ரோதமும் அதே தான். ஸோ சில இடத்துல அத்தி மரம்னு சொல்லுவோம், சில இடத்துல ஆலமரம்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு குரூப்பு, பொட்டானிக்கலி அதெல்லாம் ஒரே குரூப்பாக இருக்கிறதுனால தான் அது பல பல பெயர்களில் சொல்கிறான். ஸோ அது மாதிரி இந்த ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் போலே வசன், அங்கே வசித்து கொண்டு காருண்ய அமிர்தவாரிபிகி, கருணைங்கிற கடலை பெருக்கிறார். அப்படியே காருண்யமே பகவானுடைய கண்ணிலேருந்து அப்படியே அமிர்த தாரையாக வாரினது அமிர்த கசிவு, அப்படியே தண்ணி தான் அப்படி கருணைங்கிற தண்ணீர் கசிவு ஏற்படுறது அமிர்தமாக. முனிஜனம் வீட்சிதைஹி சம்பாவையன், அப்படி கருணையோடு தன்னுடைய கடைக்கண்ணால் பார்க்கிறார் அவர், பகவான் பார்க்கிறார். வீட்சிதைஹி அவருடைய பார்வையாலேயே முனிஜனம் சம்பாவையன், முனிவர்கள் என்னது, யாரெல்லாம் பகவானை நினச்சி தியானம் பண்ணுறாலோ அவள் எல்லாருமே அந்த முனி கூட்டத்தோடு சேர்ந்துடுறோம், நம்ம எல்லாருமே சத்சங்கத்தில் சேர்ந்துருவோம். ஸோ அப்படிப்பட்ட அவர்களை சம்பாவையன், அதாவது ரொம்ப மானையன்னு சொல்லுவோம், மதிக்கிறது. ஸோ பகவான் எப்பவுமே ஞானிகளுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார். ஞானி என்னை விட வித்தியாசம் இல்லைன்னெல்லாம் சொல்கிறார். அது மாதிரி முனிஜனங்களை ரொம்ப சம்பாவித்து கொண்டு மரியாதை கொடுத்து கொண்டு மோக துவாந்த விவேதனம் போதேன விரச்சயன், போதம்னு என்னது ஞானம். ஸோ போதம் ஏற்படுத்துகிறாருன்னு அது ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ போதேன அந்த ஞானத்தாலேயே மோக துவாந்தம்னா இருள், மகா மோகங்கிறது ஒரு பயங்கரமான இருள், தாமச குணம். அதை விவேதனம் விரச்சயன், அப்படியே அதை பழந்து கட்டிவிடுறாராம். அப்படியே அதாவது நம்ம பிரித்து வைஞ்சுடுறோம் சொல்ல மாட்டோமா, நம்முடைய மகா அந்தகாரம் இருளை நீக்கி விடுகிறார் தன்னுடைய ஞான ஒளியால். தத்தாதிருஷாக தேவக, அப்பேற்பட்ட அந்த தேவன் தத்துவமசி இது போதையதுமா, எனக்கு அவர் சொல்லித்தர்ற என்ன சொல்லித்தரணும், தத்து துவம் அசி, அதுவே நீயாக இருக்கிறாய், ஜீவன் வேறில்லை பரமாத்மா வேறில்லை அப்படிங்கிறத ஜீவ ஐக்கிய பாவ தத்துவத்தை எனக்கு அவர் அந்த ஞானத்தை அவர் கொடுக்கட்டும். முத்ராவதா பாணினா, தன்னுடைய கைகளில் முத்திரையை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி எனக்கு அதை ஸ்புரிக்கணும், உள்ள ஸ்புரிக்கணும். தத்துவமசின்னு வேர்டு காட்டு அது அர்த்தத்தை புரிஞ்சுன்னு ஒன்றும் புரியலை, ஒன்றும் அர்த்தமே கிடையாது. உள்ளுக்குள்ள அந்த அர்த்தம் நமக்கு அவகதமான புரியணும், அப்போ தான் அது உண்மையாகவே அது உள்ள இறங்கும், அந்த ஞானம் வரும். ஸோ அதை எனக்கு போதனை பண்ணட்டங்கிறார் இங்கே சங்கரன். सम्भावयन् वीक्षितैः मोहद्वान्तविभेदनं विरचयन् मोहेन तत्त्वादृशा बोधयतु मां ஓம் சிவாய நமः. द्वैरि विनाशनम्. ओम श्रीमात्रे नमः. ओम नमः शिवाय. ஸ்லோகம் 15 இல்லையா, இல்லை 14. யா
अगौरगात्रैः अललाटनेत्रैः अशान्तवेषैः अभुजङ्गभूषैः अबोधमुद्रैः अनपास्तनिद्रैः अपूर्णकामैः अमरैः अलं नः. இப்போ வந்து சிவனை வந்து மற்ற தேவர்கள்லேருந்து பிரித்து சொல்கிறாருங்க. மற்ற தேவர்களுக்கு இல்லாத குவாலிட்டியெல்லாம் சிவன்ட்டு இருக்குது. ஸோ அமரைஹி அலம் நகான்னுட்டார். தேவர்கள்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, தேவர்களெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாக பொருட்படுத்தவே மாட்டோம், அவளெல்லாம் போரும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா கௌரகாத்திரைஹி, தேவர்களுக்கு கௌரகாத்திரம் கிடையாது. கௌரன்னு சொன்னான்னா ஒயிட் கலர், நல்ல வெள்ளை வெளையேற இருக்கக்கூடிய கலர். ஸோ சிவனுக்கு அந்த பொன்னார் மீனின் நல்லா வெளுப்பு வரு. ஸோ அப்படிப்பட்ட காத்திரம் தேவர்களுக்கு கிடையாது. ஸோ சிவனுக்கு அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், தேவர்கள் அப்படி வித்தியாசமாக இருக்கார். லலாட்ட நேத்திரைஹி, லலாட்டத்தில் நேத்திரம் யாருக்கு இருக்குது? சிவனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நெற்றிக்கண்ணை உடையவர், லலாட்டம்னா நெற்றி, நெற்றிக்கண்ணை உடையவர் சிவன் மட்டும்தான், தேவர்களுக்கு நெற்றிக்கண் கிடையாது. ஸோ அவர்களெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் அலம் நகா அதில் சேர்த்துக்கணும், அமரைஹி அலம் நகா அதை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தேவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. அசாந்த வேஷைஹி, அதாவது கோபமே குறையாதவர்கள். ஏன்னா இங்கே தட்சிணாமூர்த்தியை நம்ம ஸ்துதிச்சுட்டு இருக்கோம். இதை உபாசகானம், இந்த ஸ்லோகம் வந்து தட்சிணாமூர்த்தி கோலம். தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அவர் கோபமே கிடையாது. இப்போ ருத்ரனாக இருக்கும்போது கோபத்தில் தாண்டவம் மாடுவர் எல்லாம் பண்ணுவார். ஏன்னா இங்கே நம்ம பார்க்கறது தட்சிணாமூர்த்தி கோலம். ஸோ அந்த தட்சிணாமூர்த்தி கோலம் இருக்கும், ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய கோலம் இல்லையா அது. ஸோ அப்படிப்பட்ட கோலம் இல்லாத தேவர்கள், அவளுக்கு கோபம் தாபம் எல்லாம் நம்மள மாதிரியே உண்டு, எல்லாம் காமம் குரோதம் எல்லாமே உண்டு தேவர்களுக்கு. ஸோ அப்போ சாந்த வேஷமாக இருக்கக்கூடியவர் சிவன் மட்டும்தான். புஜங்க பூஷைஹி, புஜங்கங்கள் எல்லாம், புஜங்கம்னா பாம்பு, புஜங்க எல்லாம் புஜங்கம்மா அப்படி மூணுமே பாம்பை குறிக்கும். ஸோ அந்த புஜங்க வேஷம் யாருக்கு இருக்குது? பாம்புகள் எல்லாம் அப்படி அணிகலனாக ஆபரணமாக தலை முதல் காலோர் வச்சுருக்கார், அது சிவன் மட்டும்தான். புஜங்க வேஷைன்னா அந்த புஜங்கங்களே ஆபரணமாக இல்லாத தேவர்கள். அபோத முத்ரைஹி, முத்ரை காட்டின்னு இருக்கார் சிவன். என்ன காட்டுறாரு? இப்போ சின்முத்ரை காட்டின்னு இருக்காரு. ஸோ ஜீவனும் பரமனும் ஒன்று அப்படின்னு இந்த முத்ராவோட விசேஷத்தை ரொம்ப அழகாக ஒரு இதில் பிரவசனத்தில் நான் கேட்டேன். நான் ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. பகவான் அத்வைதம்ங்கிறதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முதல்ல வாக்கியமாக இருக்கும். வாக்கியமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டு போகலாம். அத்வைதங்கிறது உலகமே விராட் வடிவமே பிரம்மம் அப்படி இப்படி சொல்லும்போது கடைசியில் என்ன சொல்கிறோம்? நம்ம ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா முடிஞ்சு போச்சு, அதான் அத்வைதம். ஜெகத்தே மித்யா பிரம்மம் அதுதான் சத்தியம்னு சொன்னால் வாக்கியத்தில் சொல்கிறோம். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அதை விட ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நீயே அதுவாக இருக்கிறான்னு சொல்லும்போது அது இதை விட இந்த பெரிய வாக்கியத்தை விட ஷார்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தையால் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே சின்முத்திரைங்க வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது ரெண்டு ஜீவனும் நீயும் ஒன்று அப்படிங்கிறப்ப முத்திரையில் காட்டலாம், இது அத்வைதம். ஆனால் இதையும் விட ஒரே ஒரு விரலை காட்டினாலே போகும். அகார வாச்சேன்னு ஒரே ஒரு விரலால் காட்டினா போகும். மற்ற நாலுமே பிரம்மம் அல்லாததுன்னு சொல்லும்போது இது நாலாவது துரியமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது நாலாவதாக வச்சுக்கலாம். ஸோ துரியமாக இருக்கக்கூடிய 3 சரீரம் இருக்கு இல்லையா? காரண சரீரம், மூணாவது சொப்பன சரீரம், அப்புறம் இது விஸ்வனாக இருக்கக்கூடிய சரீரம். அப்படி 3 சரீரம் தாண்டி துரியமாக இருக்கக்கூடிய நாலாவதாக இருக்கக்கூடிய சரீரம்னு சொல்லும்போது காரண சரீரம் கூட அது பிரம்மமாக இல்லை. அப்போ அந்த ஜீவன்கிறது இட் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட், இது அம்சமாக இருக்கே தவிர ஜீவன் வந்து இது இல்லை. அப்போ ஒரே ஒரு இதில் ஒரு விரலே அத்வைதத்தை காட்டிவிடலான்ற அவ்வளோ அழகாக அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர். ஸோ அதனால் இந்த அத்வைதம் அவ்வளோ ஷார்ட்டாகவும் சொல்லலாம். இது அணுவோர் அணியாங்கிற மாதிரி அவ்வளோ இதாக வருது. இதே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போனோம்னா அகார வாச்சியன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓங்காரமாக இருக்கார் சொல்கிறோம். இந்த ஓங்காரத்தில் உள்ள முதல்ல ஓங்காரத்தில் உள்ள துரியமாக நாதமாக இருக்காருன்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த சைலன்ஸ் பீரியடு அதுதான் ரொம்ப முக்கியம். நாதம் கூட இல்லை, நாதத்துக்கு முன்னே இடையில கேப் வருதே, 2 ஓங்காரத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கே, அந்த சைலன்ஸே பகவான். அதனால தான் பகவானுக்கு ஒரு பேர் மௌனம்னே பேர். இப்போ இவரே தட்சிணாமூர்த்தி கோலமே மௌனம் தான். ஸோ மௌன வாக்கியான பிரகடித பரதத்துவம்னு சொல்கிறோம். மௌனத்தாலேயே அவர் வந்து தத்துவார்த்தத்தை விளக்கிறார் இந்த சனகாதி முனிவர்களுக்கு. ஸோ அப்படி வரும்போது ஓங்காரமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓங்காரத்தில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் வார்த்தைகளும் எல்லாம் அவராக இருக்கலாம். கடைசியில் மொத்தத்தில் விராட் வடிவமாக இருக்கு. அப்போ மகதாம் மகியான், அப்போ பெருசிலும் பெருசாக அணுவிலும் அணுவாக அப்படிங்கிறத இந்த முத்திரையில் காட்டிடுறார் அப்படிப்பட்ட சிவன். ஸோ அபோத முத்திரை இதெல்லாம் தெரியாது தேவர்களுக்கு. இந்த முத்திரையோட இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவர்களுக்கு. அவர்களை எங்களுக்கு தேவையில்லை. அபாஸ்த நித்ரைஹி, நித்ரைஹின்னு அவளுக்கு அதை தூங்குறாவாலாம்.
ஸோ அபாஸ்த நித்ரைன்னா தூக்கம் கலையாதவர்கள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவளுக்கெல்லாம் நித்ரை உண்டு. ஆனால் சிவன் வந்து இங்கே தட்சிணாமூர்த்தி கோலமும் யோக நித்ரையில் இருக்கார். அவர் தூங்குறாருங்கிறது கிடையாது. அவர் அப்பவும் இந்த உலகத்தெல்லாம் தனக்குள்ளே வச்சுட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவர்களெல்லாம் பாதுகாத்துன்னு தான் இருக்கார் அவர். ஸோ அப்படி தட்சிணாமூர்த்தி அல்லாதவர்கள் அபூர்ண காமைகி, இவர் பூர்ண காமனாக இருக்கார். தட்சிணாமூர்த்தியாக இருக்கும்போது எல்லாமே அடைந்தவராக ஆத்ம காமன்னு சொல்கிறோம். ஆப்த காமன் எல்லாவற்றையும் அடைந்தவராக ஆத்மகாமனாக ஆத்மாவிலேயே லயித்து கொண்டு இருக்கக்கூடியவராக அப்படி இருக்கக்கூடிய சிவன் அவர் இல்லாத தேவர்களை அமரைகி அலம்னக, இப்போ அவரோட தேவர்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு இங்க ஆதிசங்கரன். ராதே கிருஷ்ணா. எனக்கு अगौरगात्रैः अललाटनेत्रैः अशान्तवेशैः अभुजङ्गभूषैः अबोधमुद्रैः अनपास्तनिद्रैः अपूर्णकामैः अमरैः अलं नः. राधे कृष्ण मैम. दैवतानि कति सन्ति च अवनौ नैव तानि मनसः मतानि मे दीक्षितं जडधियाम् अनुग्रहे दक्षिण अभिमुखम् एव दैवतम्. ஸோ இந்த தெய்வதானி தேவர்கள்லாம் இருக்காளே, ஏகப்பட்ட தேவர்கள், பல பேர், இந்திரன், அக்னி, வருணன், வாயு, ஏகப்பட்ட பேர்களோடு எல்லா தேவர்களும் உட்காந்துருக்கா. கத்தி சந்திச்சா அவனவ் காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கட்டுமே. அவனவனா ரட்சிக்கிறது, காப்பாற்றுவதில் எத்தனை பேர் தேவர்கள் இருக்கா. எல்லாரும் ஓடி வந்து காப்பாற்றுவாளா? சிவன் தான் நம்மளை முதல்ல காப்பாற்றுறாங்கிறாருங்க. ஸோ நைவ தானி மனசக மதானிமே, அவர்களெல்லாம் நம்மளை காப்பாற்றுறாருன்னு நான் நினைக்க மாட்டேங்கிறார். மனசக, என்னுடைய மனதில் என்னுடைய கருத்து என்னவென்றால் ந ஏவ தானி, அந்த தேவர்கள் எல்லாம் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது, அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்று நான் நினைப்பது இல்லைன்னு. மதானிமே, மதம்னா கருத்து. தீட்சிதம் ஜடதியாம் அனுகிரகே, ஜடதியாம் நம்மளாம் ஜடங்கள், அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய புத்தியை உடையவர்கள். அப்படிப்பட்ட நம்மளை தீட்சிதம், என்ன தீட்சை எடுத்துட்டு இருக்கார் அவர். நான் காப்பாற்றுறேன், உங்களுக்கெல்லாம் நான் ரட்சை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தீட்சை எடுத்துட்டு இருக்கார். அனுகிரகே தீட்சிதம், நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே தீட்சை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிவன். தட்சிண அபிமுகம் ஏவ, தெற்கு திசையை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர், தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அவரையே ஏவ தெய்வதம், அவரையே நான் தெய்வமாக நான் கருதுகிறேன். இவரை மட்டும்தான் கன்சிடர் பண்றேன், தேவர்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு. दैवतानि कति सन्ति च अवनौ नैव तानि मनसः मतानि मे दीक्षितं जडधियाम् अनुग्रहे दक्षिण अभिमुखम् एव दैवतम्. मुदिताय मुक्तशशिन अवतंसिने वसित अवले परमणीय मूर्तये जगदिन्द्रजालरचना पटीयसे मगसे नमोस्तु वटमूलवासिने. ஸோ முக்த சசின அவதம்சினே, சசினா அவதம்சினே, கரெக்ட். ஸோ சசினான சந்திரனால், முக்தன மோகனமான, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சந்திரனை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் எழும்புறது இல்லையா, ஆஹ்லாதம்னு பேர் அதுக்கு. அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும் சந்திரனை பார்த்தா. ஸோ அப்படிப்பட்ட சந்திரனை தன்னுடைய அலங்காரமாக, அவதம்சம்னா அலங்காரம்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய ஆபரணமாக தன்னுடைய தலையில் வச்சு கொண்டிருக்கிறார். முதிதாயா, அப்படி சந்தோஷமாக இருக்கார் அவர். அப்படி சந்திரனைலாம் தலையில் வச்சுட்டு, கங்கையை தலையில் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சிவன். பசித அவலேபம், அவலேபம்னா பூச்சு. என்ன பூச்சு? பசித்தம்னா இது விபூதி. அப்படியே ஃபுல்லாக சாம்பல் பூசி சடையும் தரித்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சாம்பலை உடம்பம்படி பூசின்னு இருக்கார். அது அப்படிப்பட்ட ரமணீய மூர்த்தையே, பார்க்கறதுக்கே அழகாக இருக்காருன்ற, நம்ம கண்ணில் தான் இருக்குது. ஒருத்தரோட அழகு அழகின்மை நம்ம பார்க்குறவா கண்ணில் இருக்குது. ஸோ சங்கரன் அப்படி அழகாக பார்க்குறார். அப்படி உடம்பு முழுக்க விபூதி பூசிய அழகான சிவன்கிறார். அப்படிப்பட்ட அழகான மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவன். ஜகத் இந்திரஜால ரச்சனா படியசே, ஜகத்தை இந்திரஜாலம், ஒரு மஜிஷியன் மாதிரி அப்படி இந்திரஜாலம் மேஜிக்கில் பண்ணிடுறாரா உலகத்தை. ஒரே செகண்ட் அப்படியே தன்னுடைய கண்ணை திறந்தால் உலகம் அப்படி சிருஷ்டி ஆகிடுது. ஸோ அப்படி ரச்சனா பட்டியசே, பட்டியஸ்னா கிளவர், ஹி இஸ் வெரி கிளவர். கிரியேஷனில் அப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணிடுவார். அகோபரிஷிக்கான அவள் வந்து தட்சிணாமூர்த்திக்குள்ளே போய் நான்கிறத எழுப்புறா. நான்கிற உணர்ச்சி எழுப்பின உடனே பகவான் கண்ணை திறந்தாலும் உலகம் சிருஷ்டி ஆகிடுது. அப்படி அந்த மாதிரி ரச்சனா படியசே, உலகத்தை சிருஷ்டிக்க ஒரு கிளவராக இருக்கக்கூடியவர், சாமர்த்தியமுடையவர். மகசே, மகஸ்ன ஒளி, ஒளி பொருந்தியவரே, ஒளியானவரே. வடமூலவாசினே நமோஸ்து, அப்படி அந்த ஆலமரத்தடியில் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம். मुदिताय मुक्त सशिना अवतंसिने वसित अवले परमणीय मूर्तये जगदिन्द्रजालरचना पटीयसे महसे नमोस्तु वटमूलवासिने. व्यालम्बिनीभिः परितः जटाभिः
कलावशेषेण कलाधरेण पश्यन् ललाटेन मुख इन्दुना च प्रकाशसे चेतसि निर्मलानाम्. பரிதக ஜடாபிகி வியாலம்பினிவிகின்னுட்டார். பரிதகன நாலாப்புறத்தில் அப்படி ஜடை அப்படி பெருசாக அப்படி வளர்ந்து தலைமையிலேருந்து வளர்ந்து பெரிய ஜடைகள் சில பேரை நம்ம பார்ப்போம். அந்த சன்னியாசிகள் எல்லாம் போகிறச்சு அப்படியே ஜடை கால் வரைக்கும் தொங்கின்னு கிடக்கும் அவளோட தலையிலேருந்து. ஸோ அது மாதிரி நாலாப்புறமும் ஜடைகள் தொங்கும்படி, வியாலம்பனம்னா தொங்குறதுன்னு அர்த்தம், ஜடைகள் தொங்கும்படி இருக்கக்கூடிய சிவன். கலா அவசேஷன கலாதரன, கலாதரன் சொன்னால் கலைகளை உடையவன் சந்திரன் அர்த்தம். ஸோ கலாதரேன சந்திரனால் கலா அவசேஷேன கலைகள் குறைவாக இருக்குது. ஏன்னா பூர்ண சந்திரனை தலையில் வச்சுக்கிறேன். பகவான் சந்திரனுடைய பிறை சந்திர வடிவத்தை தான் தலையில் வச்சுட்டுருக்கார். ஸோ கலா அவசேஷேன கலைகள் குறைவாக பிறை சந்திரனை, கலாதரேன சந்திரனுடைய கலைகள் குறைவான அந்த பிறை சந்திரனை தலையில் சூடியவர். பஷ்யத்து லலாட்டேன முக இந்துனாச்சா, முக இந்துன சந்திரன். ஸோ முகமே சந்திரவதனமாக இருக்குது பகவானுடைய சந்திரவதனத்தில். லலாட்டேன முகேந்துனாச்ச, அதான் நெற்றிக்கண்ணாலையும் பார்க்குறார். லலாட்டத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணாலையும் பார்ப்பறவர். கோபம் வந்தால் நெற்றிக்கண்ணை திறப்பார், அதர்வைஸ் நெற்றிக்கண் மூடியே இருக்கும், அதை திறக்கவே மாட்டார். ஸோ வேணுமானால் தான் பார்ப்பார். அப்படி வதன முகத்தில் சந்திரன் போன்ற முகத்தில் இருக்கிறவர் நெற்றிக்கண்ணை உடையவர், அதனாலையும் பார்க்கக்கூடியவர். நிர்மலானாம் சேத்தசி பிரகாசசி, அவர் நிர்மலமான குற்றமற்ற ஹிருதயமுடைய அந்த முனிவர்களுடைய மனத்தில் பிரகாசமாக இடம்பெற்று கொண்டு இருக்கிறார். அவருடைய மனத்தில் அவர் குடியிருக்கிறார். व्यालम्बिनीभिः परितः जटाभिः कला अवशेषेण कलाधरेण पश्यन् ललाटेन मुख इन्दुना च प्रकाशसे चेतसि निर्मलानाम्. कला अवशेषेण, ओके, कला अवशेषेण नडिल दांगे. ओके. उपासकानां त्वम् उमा सहायः पूर्णेन्दुभावं प्रकटीकरोषि यदध्यते दर्शनमात्रतः मे द्रवति अहो मानसचन्द्रकान्तः. ஸோ உமா சகாயக, உமாவுடைய சகாயமாக இருக்கிறவன் உமாவின் கணவன், உமையுடைய கணவனான உமை ஒரு பாகமாக உடையவன். உபாசகான உபாசிக்கக்கூடியவர்களுக்கு பூர்ண இந்து பாவம் பிரகடீகரிச்சு. பூர்ண இந்து பாவம்னா என்னது? பூர்ண சந்திரனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, மலர்ச்சி. அந்த மலர்ச்சியை நீ வெளிப்படுத்துகிறாய். ஸோ யாரெல்லாம் இந்த பகவானை சுதி பண்ணுறாளோ, தொடர்ந்து நினைக்கிறாளோ, உபாசனை பண்ணுறாளோ, அவளுடைய மனசில் ஒரு ஆனந்தம், பேரானந்தத்தை வெளிப்படுத்துகிறாய். எது அத்தியதே தர்ஷன மாத்திரத்தக, இன்னைக்கு நான் உன்னை பார்க்குறேங்கிறார். அப்போது பகவானை தர்ஷனம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர், அவர் பார்த்துருக்கார். ஸோ அதனால் அத்தியதே தர்ஷன மாத்திரத்தக, உன்னை நான் தரிசிப்பதாலேயே மே திரவதி மானச சந்திரகாந்தக, என்னுடைய மனமாகப்பட்ட சந்திரகாந்த கல். இப்போ சந்திரகாந்த கல்லுக்கு என்ன ஒரு இது கேரக்டர்னு சொன்னால், அது சந்திரனை பார்த்தா உருகும். ஸோ சந்திரனை பார்க்குறோச்சு, சந்திரன் நிலவோடு ஒளியில் சந்திரகாந்த கல் அப்படி உருகி அது ஓடும். அந்த மாதிரி என்னுடைய மனசு உருகிறது. திரவத்தின்னு இது உருகிறது. என்னுடைய மனசு உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பக்தி பிரவாகத்தினால உருகிறது. அஹோ அப்படிங்கிறார் இங்கே சங்கரன். उपासकानां त्वम् उमा सहायः पूर्णेन्दुभावं प्रकटीकरोषि यत् अद्यते दर्शनमात्रतः मे द्रवति अहो मानसचन्द्रकान्तः. यस्ते प्रसन्नाम् अनुसन्दधानः मूर्तिं मुदा मुग्धशशाङ्कमौळेः ऐश्वर्यम् आयुः लभते च विद्याम् अन्ते च वेदान्तमहारहस्यम्. ஸோ அனுசந்ததானக அப்படின்னா என்னது? ஜாயிண்ட் போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். சந்ததானம்னு பண்ணுறது என்னது? பூட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ யார் ஒருவர் தங்கள் மனசை உன்னுடைய தியானத்தில் பூட்டுகிறார்களோ என்னது? ஒன்று தியானிக்கக்கூடியவர்கள் முனிவர்கள். அனுசந்ததானகன்னா உன்னையே தியானிக்கக்கூடியவர்கள். ஏக தே பிரசன்னாமூர்த்தி, நீ பிரசன்னமாக இருக்கே அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க இல்லையா, அப்படிப்பட்ட கோலத்தை, அந்த மூர்த்தியை முதா ரொம்ப சந்தோஷமாக முக்த சசாங்க மௌளேகே, மோகனமான அந்த சந்திரனை தலையில் தரித்த அந்த கோலத்தை, அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தையே ஐஸ்வர்யம் எதுக்காக வேண்டி உபாசிக்கிறார்கள்னு பார்த்தா, ஐஸ்வர்யம் கிடைக்கிறது அவளுக்கு. அதை தியானிக்கிறதுனாலேயே நீ அவளுக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்றாய். ஆயுகு, ஆயுசை கொடுக்குறாய், நீண்ட ஆயுசை கொடுக்குறாய். லபத்தே
அந்தேச்ச வித்யாம் நல்ல பேரானந்த இது ஞானம் கிடைக்கிறது. ஸோ தன்னுடைய அஜ்ஞானம் நீங்க பெற்றவர்களாக ஆகிறார்கள். உன்னை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இதுக்கு அவளுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, ஆயுசு கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது. அந்தேஜ வேதாந்த மகா ரகசியம், வேதாந்தத்தோட மகா ரகசிய பொருள், மகா மறைபொருளாக இருக்கக்கூடிய உன்னையே கடைசியில் அடைகிறார்கள். அதான் சாயுஜ்யம் அடைகிறார்கள் அர்த்தம். வேதாந்த மகா ரகசியம் யாரு? பகவான் தான். வேதாந்தத்தில் மறைக்கப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய தத்துவ பொருளாகிய உன்னை அந்தேஜ இறுதியில் அடைகிறார்கள். यस्ते प्रसन्नाम् अनुसन्ददानः मूर्तिं मुदा मुग्धशशाङ्कमौलेः ऐश्वर्यम् आयुः लभते च विद्याम् अन्ते च वेदान्तमहारहस्यम्. सर्वं जगदम्बार्पणमस्तु. ओम शिवाय नमः.